உண்மையில் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஊக்கமளிக்கும் உரை, ஊக்கமளிக்கும் நிகழ்வு என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அதற்கு ஊக்கம் அளித்தல் என்றாலே ஊக்கி ஒருவர் ஒன்று தேவைப்படும். அந்த ஊக்கியாகத்தான் இன்று நம் முன்னே ஐயா ராஜ்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் நமக்கு புதியவர் அல்ல. ஏற்கனவே நம்முடைய அரங்கு ஒன்றில் இதே போன்ற ஒரு அரங்கு அவர் அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த உரை இன்று வரை என் மனதில் இருக்கிறது. அந்த நிகழ்வு மிக தெளிந்த அறிவு போல் உரை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர், தெளிவான கருத்துக்களை பகிரக்கூடியவர். அந்த கருத்துக்கள் வெறும் கருத்துக்களோடு நிற்காமல் உணர்வூட்டி செயலூக்கத்துக்கு தூண்டத்தக்கதாய் அவருடைய உரை அமைந்திருக்கும் என்பதை நான் அன்றைய முதல் உரையிலேயே நான் உணர்ந்திருக்கிறேன். என்ற அத்தகையதொரு இளைஞர் மிகப்பெரியதொரு அமைப்பின், அதாவது மிக முக்கியமான ஒரு துறை, இந்த திறன் மேம்பாட்டுத்துறை. திறன் மேம்பாட்டுத்துறை என்ற அந்த துறையினுடைய இயக்குநராக இருந்து கொண்டு இன்று நம் முன்னே கடுமையான நேர பற்றாக்குறை நேரத்திலும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய வருகையை நான் தனிப்பட்ட முறையில் இந்த அரங்கின் அமைப்பின் சார்பாக மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் நெஞ்சோடு நான் வரவேற்கிறேன். இந்த வரவு மிகவும் மதிப்பு மிகுந்தது. 1 மணி நேர நிகழ்ச்சி நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் அளவற்ற மதிப்பு மிகுந்தது என்பதை நம்முடைய இளைஞர்கள் ஒவ்வொரு நிகழ்வு முடிந்து செல்லும் பொழுது இங்கே பங்கேற்றிருக்கிற ஒவ்வொரு இளைஞரின் உள்ளத்திலும் அது எதிரொலிக்கும் என்று நான் நம்புகிறேன். உண்மையில் நம்முடைய வாழ்க்கை தொழில்நுட்பத்தோடு பிணைந்திருக்கிறது. இன்றைய வாழ்க்கை தொழில்நுட்பம் இல்லாமல் எந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இல்லை. நானே அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். தொழில்நுட்ப அறிவற்ற ஒருவர் அவருடைய சாதாரண நாளாந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதிலேயே மிகவும் சங்கடங்களை சந்திப்பார். அதைத்தான் நானே அதற்கு உதாரணம். ஃபீஸ் போனா கூட எனக்கு போட தெரியாது. நான் போய் யாரையா கூட்டிட்டு போறேன். வண்டி ஓட்ட எனக்கு தெரியாது. நான் சார்ந்து இருக்கணும் நடையாக. ஆக இது போன்ற நுட்பங்களை தெரியாத வகையில் இன்றைய போட்டிகள் நிறைந்திருக்கிற உலகில் வேலை தேடி செல்லக்கூடிய இளைஞர்கள் அல்ல வேலை வாய்ப்புக்காக அழிகிற இளைஞர்களுக்கு நம்முடைய திறன்களை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்வது மிக அவசியம் என்பது காலத்தின் கட்டாயமாகி நிர்பந்தமாகிவிட்டது. ஒரு காலத்தில் மதிப்பெண்களை மட்டும் வைத்து தகுதிகளை மட்டும் வைத்துக் கொண்டு வேலை வழங்கினார்கள். என்று அது மட்டுமல்ல, திறன்களை 3 விஷயங்களை பார்க்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொன்னால் நாலேஜ், ஸ்கில் அண்ட் பிஹேவியர். ஸோ ஆக அறிவாற்றலோடும் இருக்க வேண்டும். இந்த துறையில் ஈடுபடுகிறார், அந்த துறை சார்ந்த அறிவாற்றலோடு இருக்க வேண்டும். கூடவே திறன்களும் பெற்றிருக்க வேண்டும், ஸ்கில். அதனோடு சேர்ந்து அவருடைய நடத்தைகளும் கண்காணிக்கப்படும். அந்த நடத்தைகள் அடிப்படையிலும் அவர் பார்க்கப்படுகிறார். இன்று வேலை ஒழுங்குகள் அப்படித்தான் பார்க்கிறார்கள். அந்த வகையிலே தான் நம்முடைய இளைஞர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இன்றைக்கு திறன் வளர்ப்பு பற்றி நாம் முன்னுரிமை கொடுத்து அதற்கு பேசவிருக்கிறோம். அதற்கான அரங்கமாக இந்த அரங்கம் இருக்கிறது. அதற்கு மிக பொருத்தமான ஒருவர் நமக்கு வந்திருக்கிறார் ஆதார நபராக. இந்த வேலை இதில் திறன்களை பெருக்கிற பொழுது என்னை பார்த்த வரையில் நாம் ஒவ்வொருவரும் நம் தகுதி இருக்கும், குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கில் இல்லாத காரணத்தினாலேயே பலர் வேலை வாய்ப்பை இழந்ததுண்டு. வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் வேலையில் ஜொலிக்க முடியாமல் போனதும் உண்டு. தங்களை வளர்த்துக் கொள்ள முடியாமல் போனதும் உண்டு. ப்ரமோஷன் அடையாமல் போனது கூட உண்டு. பல இளைஞர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்கே அப்படியே. ஆகவேதான் தனித்திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை ஒரு கட்டாயமாக இருக்கிறது. ஒன்று சொல்ல போனால் வேல்யூ ஆடட் என்று சொல்கிறார்கள் பொற்பண்டங்களுக்கு. அதே போலத்தான் நமது மனிதர்களுக்கு இது அவசியம். நம்முடைய இளைஞர்களுக்கு, வளரும் இளைஞர்களுக்கு வேல்யூ ஆடட் போல திறன்கள் இருக்கின்றன. எந்தெந்த துறையில் திறன்கள் என்பதை நாம் தெரிவு செய்ய வேண்டிய நம்முடைய கடன். நம்முடைய தகுதிக்கேற்ப, நம்முடைய சூழலுக்கேற்ப, நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கேற்ப, நம்முடைய தேவைக்கேற்ப நாம் அதை தீர்மானித்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் நாம் திறமையானவர்களாக இருந்தால் பல திறன்களை கூட வளர்த்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே இன்றைக்கு அது ஒன்று வேலை வாய்ப்பு பெறுவதற்காக மட்டுமல்ல. இந்த திறன்கள் ஒன்று வேலை வாய்ப்பு பெறுவதற்கு உதவும், 2 சொந்த தொழில் செய்வதற்கு உதவும். திறன் வளர்ச்சி பெற்றவர்கள் ஆண்டர்பிரினர் சொல்றது தொழில் முனைவோராக வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்கிறது. பலருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது இன்னும் சிறந்த பணி. 3வது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இல்லத்தில் வீட்டில் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் இந்த திறன்கள் உதவுகின்றன. அந்த வகையிலே இதற்கு இன்றைக்கு பரந்த அளவுக்கு நிறுவனங்கள் இருக்கின்றன. பயிற்சி கொடுப்பதற்கு, பயிலுவதற்கு கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கின்றன. கூடவே இணைய வழியில் கற்றுக்கொள்கிற வாய்ப்பும் இன்றைக்கு நிறைய அதிகம். இத்தகைய ஒரு சூழலில் தான் நீங்கள் இந்த அரங்கில் இருக்கிற இந்த இளைஞர்கள், தம்பி தங்கைகள் எல்லாம் மிக மிக கொடுத்து வைத்தவர்கள் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் தெரிவு செய்து இந்த அரங்கிற்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இங்கு வந்திருக்கிறார்கள். அது மிகச் சிறந்த ஒரு நல்ல உரையாளரோடு இந்த உரையாட இருக்கிறோம். மிக அவருடைய உரை ஒவ்வொரு வரியும்
பொன்னெழுத்துக்களை பொறிக்கத்தக்கதாக ஆழமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக உறுதிபட சொல்வேன். அந்த வரிகளை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். தேவையான குறிப்புகளை தயக்கம் மறந்து விடாமல் குறித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னதாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உடையிலிருந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், குறித்துக் கொள்ள வேண்டும். கேள்விகள் இருந்தால் தனியே குறித்துக் கொண்டு அதன் பிறகு கேட்பதற்கு நாம் வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஆக இத்தகைய ஒரு நல்ல நிகழ்வில், அதாவது இது ஒரு நமக்கு ஊக்கி என்பது நம்ம அறிவியல் படிக்கும் நெம்புகோல் விதின்னு படிப்போம் இல்லையா? நெம்புகோல் தூண்டுவது. இப்படி ஒரு செயல் அந்த செயலை சுலபமாக்குவதற்கு நெம்புகோல் உதவுகிறது. இதே போல ஒவ்வொரு தொழில்நுட்பமும் நமக்கு நம்முடைய செயலை சுலபமாக்குவதற்கு, செயலை இன்னும் விரிவாக்குவதற்கு, அந்த செயலுக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தை விட நேரத்தை சுருக்கிக் கொள்வதற்கு இப்படியெல்லாம் தொழில்நுட்பம் திறன்கள் இருந்தால் அது உதவும் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழக அரசு ஒரு அற்புதமான இந்த துறையை உருவாக்கி இருக்கிறது. திறன் வளர்ப்பு துறை என்று உருவாக்கி, அதற்கு ஒரு அமைச்சரை உருவாக்கி, அதற்கு ஒரு இயக்குநரை போட்டு இத்தகைய சிறப்பான பயிற்சிகளை அளித்து வருகின்ற சூழலில் இதை நாம் கிராமத்து இளைஞர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிலக்கோட்டை போன்ற ஒரு கிராமங்கள் சூழ்ந்த தகவல் தொடர்புகள் குறைந்த வளர்ச்சி வாய்ப்புகளுக்கான சாதகங்களும் குறைந்த ஒரு பகுதியில் உள்ள நமக்கு இன்றைய தினம் இந்த பொழுது ஒரு அற்புதமான பொழுதாக அமையும். நல்ல மாலை பொழுதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் நெஞ்சார வாழ்த்தி ஐயா ராஜ்குமார் அவர்களையும் தம்பி காசிமாயன் உள்ளிட்ட அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்து வணங்கி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக அற்புதமாக தலைமையேற்று இந்த விழாவை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இது அமையவிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இது 3வது ஆண்டாக நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அன்னையின் மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டே இருக்கிறார். அதன் வாயிலாக நாமும் ஊக்கம் பெற்று அடுத்தடுத்த வளர்ச்சி நிலையை எட்டி வருகின்றோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நன்றாக வளர்ந்து இருக்கிறோம் என்ற நிலையை அடைந்திருக்கிறோம். அதற்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான பயிற்சிகள் இருந்தாலும் அதை தொடர்ந்து இப்பேற்பட்ட ஆளுமைகள் எல்லாம் நம்மிடையே நம்முடைய மையத்திற்கு வந்து இந்த கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள், இன்னும் அடித்தட்டிலிருந்து வரக்கூடிய முதல் தலைமுறைகள் இவற்றையெல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய விதமாக நமக்கு எப்போதும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நமக்காக வருகை புரிந்து இந்த அற்புதமான நேரத்தை ஒதுக்கி நமக்காக உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமைச்சு. தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சராவார் என்று அமைச்சு அதிகாரத்தில் திருக்குறள் சொல்கிறது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், சரியான நேரத்தில் சரியான காலத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஒன்று மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கான நிகழ்வும் நமக்கு அப்பேற்பட்ட சூழலைத்தான் வகுத்து தந்திருக்கிறது. அந்த அற்புதமான இந்த சூழலில் தான் நாம் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக DRO ப்ராஜெக்ட் டைரக்டர், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சென்னையிலிருந்து திருமிகு ராஜ்குமார் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர் எப்போதும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்துதான், எளிய குடும்பத்தில் பிறந்துதான் இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த நிலையை எட்டியிருக்கிறார்கள். பல்வேறு இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளிலே போட்டித் தேர்வு மாணவர்களுக்காக பல்வேறு சமூக பணிகளிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், ஏனென்றால் பதவி உயர்வாக இருக்கின்ற பொழுது பணிகளும் உயர்வாக இருக்கும், நிறைய பணிகள் இருக்கும், நிச்சயமாக அடுத்தடுத்த பணி சூழல்கள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி உங்களோடு பேச வேண்டும் என்று இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்றார்கள். வரலாற்றில் மனிதர்கள் வருகிறார்கள், சிலர் வரலாறாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாதையே இல்லாத இடத்தில் தங்கள் காலடிகளால் ஒற்றைப்படி பாதையிட்டு
அதையே பெருஞ்சாலையாக ஆக்குகிறார்கள். பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கிறார்கள். கல்வி அறிவற்ற இரு சமூகத்தில் ஒற்றை சுடராக வந்து 1000 சுடர்களை ஏற்றுகிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும் என்கிற அடிப்படையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமிகு ராஜ்குமார் ஐயா அவர்களை இந்த அற்புதமான அந்த ஒற்றை மெழுகுவர்த்தியாக இந்த இருக்கின்ற அத்தனை மெழுகுவர்த்திகளையும் ஏற்றி சுடர்விட்டு எரிய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயா அன்னை அகாடமியினுடைய திட்ட இயக்குனராக தொடர்ச்சியாக ஒவ்வொரு பேட்சஸ்க்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்க சக்தியாக பல்வேறு ஆளுமைகளை நீங்க கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டணும், அந்த பகுதியில இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஒரு காமிச்சு அவங்களுக்கான அந்த பாதைகளை ஏற்படுத்தி தரணும்னு தொடர்ச்சியாக ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பணி, அந்த பணியை வந்து தொய்வின்றி ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற காசிமாயன் ஐயா அவர்களுக்கும், தொடக்க வாழ்த்துறை தலைமையுரை வழங்கிய ஐயா பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இன்ட்ரோடக்டரி ஸ்பீச் கொடுத்த தங்கைக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அனைத்து மாணவர்கள் ரொம்ப ஒரு ஆர்வமாக இந்த பொழுதுல வந்து எப்படி வந்து நம்ம அடுத்த ஆஸ்பிரேஷன், நம்ம கோலை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியில நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ஆர்வமா இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் ராஜ்குமார், நான் வந்து திட்ட இயக்குனர், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம். இப்போ ஆபீஸ்ல இருந்துதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஸோ தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் என்பது முதல்ல ஒரு கிண்டி ஆபீஸ்ல இருந்தது. அப்புறம் அரசு வந்து இந்த திறன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி திறன் மேம்பாடு என்பது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு துறை. ஏன்னா திறன்களை வந்து ஒரு இளைஞர்களுக்கான திறன்களை வளர்ப்பதினால் அந்த சமுதாயம் வளம் பெறும், பொருளாதாரம் வளம் பெறும், மாநிலம் உயரும், தேசம் உயரும், உலகம் உயரும். எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை என்பது கல்வி, கல்விக்கும் மேல திறன் மேம்பாடு. ஏன்னா வந்து ரொம்ப அழகா பாலச்சந்திரன் ஐயா சொன்னாங்க, KSA அப்படின்னு நாங்க சொல்லுவோம். KSA நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட். இன்று வந்து நீங்க அரசு பணியை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இவ்வளவு பயிற்சி பெற்று இருக்கிறீங்க. நீங்கள் எந்த பணிக்கு போனாலும் சரி, அது ஒரு வேலையாக இருக்கலாம், இல்ல ஒரு சுய வேலை வாய்ப்பு, இல்ல ஐயா சொன்ன மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப், நீங்களாவே ஒரு தொழில் செய்யலாம். எந்த தொழிலில் நீங்கள் வேலை செய்தாலும் சரி, இல்ல தொழில் செய்தாலும் சரி, அடிப்படையான விஷயம் இந்த 3. முதலில் நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு அதிகாரம் என்பது கல்வியில் இருந்தும், கல்வியினால் அடுத்த கல்வியினுடைய அடுத்த பரிணாமம் என்பது திறன். நம்ம பெற்ற கல்வியை பிரயோகிக்கிற, அப்ளை பண்ணக்கூடிய அந்த திறனை வளர்த்து கொள்வது, அதெல்லாம் முக்கியம். ஆட்டிடியூட், நம்மளுடைய மனப்பான்மை. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து எந்த வகையிலே வந்து ஒரு 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 ப்ராப்ளம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதற்கு தீர்வு தருகிற ஒரு ஆட்டிடியூடு. ஒரு சிக்கல் இருக்குன்னா அந்த சிக்கலை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு. நம்ம வீட்டுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கனால அந்த பிரச்சனைகளையும் தாண்டி அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட அதற்கும் மத்தியில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். இது எல்லாமே ஆட்டிடியூட் என்கிற அந்த வகைப்பாட்டின் கீழ் வரும். அப்ப நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட், இந்த 3ம் தான் நம்மளுடைய இலக்கை நாம் அடைவோமா மாட்டோமா என்பதை தீர்மானிக்கிற பல்வேறு கருவிகள். சோ அது ரொம்ப அழகா வந்து பாலச்சந்தர் ஐயா அவர்கள் கோடிட்டு காமிச்சாங்க. அந்த நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பணியை தான் இந்த திறன் மேம்பாட்டு கழகம் செய்கிறது. திறன் மேம்பாட்டு கழகம் வந்து நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் மூலமாக கல்லூரிகளில் பயிலும் இளைஞர்கள் அவர்கள் படிக்கிற காலத்திலேயே கல்லூரிகளுக்கும் பணி வாய்ப்புகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படின்னு நம்ம காலங்காலமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு, படிக்கிறது வந்து அகடமிக் நாலேஜா இருக்கு, பட் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலா நம்ம கேட்டுட்டு வருகிற ஒரு குறைபாடுகள். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு படிச்சு வெளியில வர, ஆனா ஒரு சின்ன ஒரு டியூப்லைட்டை வந்து அதுல இருக்கிற மெக்கானிசம் கூட வந்து தெரிய மாட்டேங்குது, ஏட்டு சுரைக்காய்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்த காலத்துல அந்த இடைவெளியை இட்டு நிரப்புவதற்காக வேண்டி இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் மூலமாக அனைத்து கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இந்த பொறியியல் கல்லூரிகள், அரசுனுடைய அந்த கலை கல்லூரிகள்,
ITI, பாலிடெக்னிக் என்ற பல்வேறு கல்லூரிகளுக்கும் நம்ம வந்து தொழில் சார்ந்த திறன்கள், இன்றைய தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற திறன்களை படிக்கிற காலத்திலேயே படிக்கும் பொழுதே அந்த இண்டஸ்ட்ரி ரெலவன்ட் ஸ்கில்ஸ் அதை வந்து ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு திறன் கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம். இப்ப வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இன்னொரு திட்டம். அதில் படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்காக வேண்டி ஒரு குறுகிய கால திறன் பயிற்சி அவர்களுடைய மாவட்டங்கள்லயே. இப்போ நீங்களே கூட வெற்றி நிச்சயம் அப்படின்னு நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் அதுல எடுத்து அந்த வெற்றி நிச்சயம்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதுல வந்து நீங்க சப்போஸ் வந்து நீங்க படிக்கிற நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, பட் குடும்ப சூழல் காரணமாக ஒரு குறுகிய கால திறன் பயிற்சி எடுத்து நான் இமீடியட்டா வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி நாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு 200 வகையான தொழிற்சாலைகள், தொழிற்கல்வியை கொடுக்கக்கூடிய நிலையங்களை எம்பேனல் செய்து அவர்களுக்கு வந்து நாங்க ஃபண்ட் பண்ணிட்டு அவர்கள் மூலமாக வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு ஒரு குறுகிய கால திறன் பயிற்சி, ஒரு 3 மாசம் 2 மாசம் திறன் பயிற்சி என்றால் எல்லா வகையான திறன் பயிற்சிகள், ஆடு மேய்ப்பது முதல் கோட் ஃபார்மிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லா வகையான திறன் பயிற்சிகளும் அதில் வந்து இருக்கு. அக்ரிகல்ச்சர் செக்டர் இருக்கு, அப்பேரல் இருக்கு, தையல் அந்த மாதிரியான பயிற்சிகள், அதுக்கப்புறம் பியூட்டிஷியன், நேச்சுரல்ஸ் மாதிரியான நிறுவனங்கள்ல பியூட்டிஷியன் மாதிரியான அழகு கலை பயிற்சிகளா இருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஐடி ரிலேட்டட் பயிற்சிகள், டேலி, அக்கௌண்டிங் ரிலேட்டட் பயிற்சிகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழிற்சாலை சார்ந்த ஃபேக்டரி ஸ்கில்ஸ், டாடா எலக்ட்ரானிக்ஸ், MRF மாதிரியான தொழிற்சாலைகளுக்கு போகணும்னா அது ரிலேட்டடான சேஃப்டி, சிஎன்சி டர்னிங் மிஷினிங், எலக்ட்ரீஷியன், ஒயரிங், இந்த மாதிரி அனைத்து வகையான செக்டார், எல்லா செக்டர், ஹெல்த் கேர், ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட், ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பாராமெடிக்கல் போர்சஸ் வந்து வேணும், இந்த மாதிரியான 38 வகையான துறைகள், செக்டார்ஸ் சொல்லுவோம். அக்ரிகல்ச்சர், அப்பேரல், கேபிட்டல் குட்ஸ், இந்த மாதிரி பல்வேறு செக்டார்ஸ்ல 200க்கும் மேற்பட்டையான பயிற்சிகள், குறுகிய கால பயிற்சிகள் அதை வழங்கிவிட்டு அதோட சேர்ந்து ஒரு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு திட்டம் தான் அந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டம். அந்த திட்டத்துக்கும் வந்து நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப கூட அது சம்பந்தமான ஒரு கேலண்டர் ஒண்ணு போடணும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அது வந்து கிராம அளவுல கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனாலதான் ஒரு சின்ன டிலே ஆகி போச்சு. முதல்ல நான் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். ஏன்னா அது நம்ம 7 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது ஒரு டிலே ஆனதன் காரணம் இந்த திட்டம் வந்து கிராம அளவுல கொண்டு போய் அந்த இளைஞர்களுக்கு ரீச் பண்றதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து மெனக்கிடல் பண்ணணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா அதை பிரிச்சு அது செக்டார் வைஸா ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு அது மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக அது கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகள் தான் ஒரு ஆலோசனையில் இருந்து வருவதால கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. பட் இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கு சொல்வதுக்கு. ஏன்னா இது இளைஞர்கள், இன்று நீங்க இருக்கிறீங்க, இப்ப ஒரு நிலக்கோட்டையில இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஆர்வமாக ஒரு அரசு பணியை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நீங்கள் வந்து ஒரு முயற்சியை போடுறீங்க. அந்த முயற்சி வந்து முழு அளவுல வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு ஊக்க சக்தியாக, ஒரு இன்ஸ்பிரேஷனா. இப்ப நான் 2012 இன்ஜினியரிங் முடிக்கும் பொழுது நான் வந்து பூனியூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்லடைக்குறிச்சி பக்கத்துல சேரன் மகாதேவி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் கூட எங்களுக்கு பக்கத்துல காரக்குறிச்சி PO தான் உண்டு. இப்பதான் எங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ் வந்தது. அந்த மாதிரி வந்து ஒரு பின்தங்கிய கிராம பகுதி. அந்த கிராம பகுதியில அங்க பக்கத்திலே 2 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் வந்து படிச்சோம். நல்ல பட் அந்த அவேர்னஸ், அந்த மாதிரி அரசு பணிகள், அந்த ஒரு அவேர்னஸ் வந்து எல்லா கிராமங்களிலும் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா அது வந்து ஒரு அரசு பணி மட்டுமல்ல. இப்போ ஒரு படித்து முடித்து விட்டு என்ன வேலை வாய்ப்பு இருக்கு ஒரு இளைஞருக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த +2 வரைக்கும் நம்ம அப்படியே அந்த ஃப்ளோல போயிடுவோம். காலேஜ் ஏதோ அந்த காலேஜ் முடிக்கும் பொழுதுதான் வந்து நம்ம இந்த உலக நடப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும், உலகத்துல என்ன நடக்குது, என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தெரிய வரும். சோ அந்த மாதிரி ஒரு கல்லூரிகளிலேயே சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், கல்லூரிகளிலேயே அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்காது. சில பேருக்கு வீட்டுல அந்த வாய்ப்பு கிடைக்கும், வீட்டுல இருக்கும். சில பேருக்கு அந்த டீச்சர் மூலமாக அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். சோ அதே மாதிரி இப்ப நிலக்கோட்டையில, இந்த திண்டுக்கல் பகுதிகளில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஒரு அரசு பணிக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா அதுல என்ன பயிற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லித்தரத்துக்கான அமைப்புகளே கம்மி. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிற
அன்னை அகாடமிக்கு முதலில் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா இது ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சி நான் முதல்ல கூடலூர்ல இருந்தேன். நீலகிரி மாவட்டத்தினுடைய கூடலூர்ங்கிறது என்பது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னுங்கிறதே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது நீலகிரி மாவட்டம், குன்னூர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஊட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூடலூர் என்பது அந்த அங்க ஒரு நிலக்கோட்டை இருக்கு. அது உங்களுக்கு அந்த ஜமீன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அது கேரளா வயநாடுக்கும் மைசூர் கர்நாடகா பார்டருக்கும் இடைப்பட்ட கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ட்ரை ஜங்ஷன் பார்டர் கூடலூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா. பெரும்பாலும் மலைவாழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. பிற மொழி, நிறைய மொழிகள் கலந்து, மலையாளம், கன்னடம்னு கலந்து பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியா. ரொம்ப மலைப்பகுதி, காட்டு பகுதி, முதுமலையினுடைய அந்த சரணாலயம், யானை காப்பகங்கள்லாம் இருக்கக்கூடிய பகுதி, அடர் வனம் இருக்கக்கூடிய பகுதி. வீடுகளே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸா தான் இருக்கும். ரொம்ப ஒரு லார்ஜ் ஏரியா. அந்த மாதிரி ஏரியாவிலையும் அங்கு ஒரு பயிற்சி அளிப்பதற்கு அங்கு இருக்கிற ஒரு காசிமாயன் ஐயா போன்ற ஒருவருடைய முன்னெடுப்புனால ஒரு அகாடமியை ஏற்படுத்தி அங்க இருக்கிற பகுதி மாணவர்களுக்கும் நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட திண்டுக்கல் பகுதியில ஒரு சிறப்பான பணியை செய்து வருவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொரு டைமும் மாணவர்கள் அவர்களுடைய ஆர்வம் ரொம்ப நம்ம ரொம்ப பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் கொடுத்துட்டாலே அவர்கள் அவர்களுடைய பாதையை செதுக்கிக் கொள்வார்கள். அந்த ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் மூலமாக கிடைக்கும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஏன்னா 2012 நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்பொழுது எங்க வீட்டுல பெட்டி கட்டிட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். எங்க சித்தி வீட்டுலதான் தங்கி. ஏன்னா நான் டிசிஎஸ்ல எனக்கு வேலை கிடைச்சது, கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சது. அப்ப 2012 மார்ச் மாசம் எனக்கு. ஆனா கூப்பிட்டது பிப்ரவரி மாசம். அந்த இடைப்பட்ட 7 மாதங்கள் என்பது நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன், அரசு பணி தான், குடிமை பணிகள் தான் அப்படின்ட்டு. சோ அதனால எங்க சித்தி வீட்டுல தங்கி இருந்து, அங்கிருந்து பக்கத்துல அண்ணா நகர், நம்மளுடைய அரசினுடைய குடிமை பயிற்சி நிறுவனம் இருக்கு. அப்பதான் புதுசா ஓபன் பண்ணியிருந்தாங்க. அண்ணா நகர்ல இருந்து மாற்றி கிரீன்வேஸ் ரோட்ல அங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி, காலையில இங்க, மத்தியானம் அங்க, திருப்பி டிசிஎஸ் போகும்போது மறுபடி ஈவினிங் பஸ்ல போகும்போது, இந்த மாதிரி ஒரு 4 வருடம் பணிக்கு சென்று கொண்டே படித்த ஒரு அனுபவம். அது ரொம்ப ஒரு வாழ்க்கையில, ஏன்னா நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு, இதுதான் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அந்த இலக்கை அடைவதற்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம வேலை பார்த்துட்டே படிக்கும் பொழுது, வேலைக்கே போகாமல் படிப்பது என்பது அது வேற வகையான ப்ரெஷர். அது வீட்டுல ஒரு ப்ரெஷர் இருக்கும், சொசைட்டல் ப்ரெஷர் இருக்கும், வயது ஆகிக்கொண்டே இருக்கு. வீட்டுல உடனே ஒரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும், பட் கனவு ஒண்ணு இருக்கும். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது என்பது அது ஒரு வகையான ஒரு டென்ஷன். வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுங்கிறது இன்னொரு வகையான டென்ஷன். ஏன்னா அங்கேயும் நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, இங்கேயும் நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது என்பது ஒரு வகையான டென்ஷன். இது எல்லாமே அந்த 21 வயதில் இருந்து அந்த 28 வயது 30 வயது வரைக்கும் தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க. 30 வயதுக்கு மேல இன்னும் நம்ம ப்ரெஷர் ஆயிடும். சோ அந்த ஒரு 4-5 வருடங்கள் என்பது ரொம்ப ஒரு குரூஷியல் பீரியட் நம்மளுடைய வாழ்க்கையில. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சாதிச்சாகணும், ஒரு இடத்துல நம்ம டெலிவர் பண்ணியே ஆகணும். நமக்கு டைம் ரொம்ப கிடையாது, லக்ஸுரி. இன்னைக்கு ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா, வேகமாக எல்லாரும் உடனே போட்டி உலகம், காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன், போட்டித் தேர்வுகள் என்பது நம்மளுடைய கிராஜுவேஷன் பரீட்சை மாதிரி கிடையாது. கிராஜுவேஷன் பரீட்சை என்பது 35 மார்க்குக்கு மேல யார் எடுத்தாலும் பாஸ். போட்டித் தேர்வுகள் அப்படி இல்லை. நீ 95 மார்க் எடுத்தால் கூட அந்த வேக்கன்சி 10 தான் இருக்கு. பட் ஆனா அந்த 11 பேர் 96 மார்க் எடுத்துட்டான்னா உன்னுடைய 95 மார்க்கு கூட வேலிடே கிடையாது. நீ மறுபடியும் முதல்ல இருந்து போராடணும். சோ மார்க் எடுக்கிறது என்பது மேட்டர் இல்ல, பட் அந்த போட்டி சூழலில் நம்ம எவ்வளவு வேக்கன்சி இருக்கு, அதுல நம்ம முதல் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த போட்டித் தேர்வுகளுடைய ஒரு நுட்பமான ஒரு அமைப்பு. சோ இந்த போட்டித் தேர்வுகள்ல நாம கிளியர் பண்ணணும், போட்டித் தேர்வுகள்ல பண்ணணும் அப்படின்னா அதற்கு சில டாக்டிக்ஸ், ஒரு சில திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். அதுல படித்தால் போதவே போதாது. படித்தால் நான் கிளியர் பண்ணிடலாமான்னா படித்தால் கிளியரே பண்ண முடியாது. அப்ப எப்ப கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, தேர்வுகள் எழுத பல்வேறு பயிற்சி தேர்வுகள் எழுதுதான் நாம் நம்மை மதிப்பீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம 30 பேர்ல நம்ம எத்தனாவது இடம் வரோம், 50 பேர்ல எத்தனாவது இடம் வரும், 100 பேர்ல எத்தனாவது இடம் வரும், 1000 பேர்ல, ஏன்னா 1,00,000 பேர் எழுதக்கூடிய தேர்வுகள்ல
நம்மை நாம் சுயமதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் பயிற்சி தேர்வுகள் வைக்கிறாங்க. எனக்கு தெரிந்த நண்பர்கள் பலர் 35 வயது வரைக்கும் படித்தும் தேர்ச்சி கொள்ள முடியாமல் படித்துக் கொண்டே இருந்தால் மட்டும் போதாது, நாம் நம்மை சுயமதிப்பீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பயிற்சி, அதாவது இந்த போட்டித் தேர்வுகளை பொறுத்த மட்டும் படிப்பு என்பதே ரெண்டாவது. நம்ம ஆர்டரா பொதுவா என்ன பண்ணுவோம், ஒரு புக் எடுப்போம், முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிப்போம், ஒரு டெஸ்ட் எழுதுவோம். அந்த மெத்தட் இதுல ஒர்க்கே ஆகாது. முதல்ல டெஸ்ட் எழுதணும், டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கு மார்க் பார்க்கணும், எங்கெங்க தப்பு இருக்கு, எந்தெந்த இடங்கள் இருக்கு, அப்புறம் அந்த புக்கை படிக்கணும். திருப்பி ஒரு டெஸ்ட் எழுதணும், அதுல அந்த மார்க்கை பார்க்கணும், புஸ்தகத்தை படிக்கணும். சோ ரிவர்ஸ்ல வரணும். அப்பனாதான் அந்த ஒரு கேள்வி, ஒரு 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 குரூப் 2 தேர்வு எழுதுனாலும் சரி, ஒரு குரூப் 1 தேர்வு எழுதினாலும் சரி, பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் படித்து விட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்க, ஹிஸ்டரியில எவ்வளவு கேட்கறாங்க, ஜியோகிராபில எவ்வளவு கேட்கறாங்க, பாலிட்டியில எவ்வளவு கேட்கறாங்க, மேக்ஸ்ல எவ்வளவு கேட்கறாங்க, லாங்குவேஜ்னா அதுல எவ்வளவு கேட்கறாங்க, அதை பத்தின ஒரு பரந்துபட்ட புரிதலும், எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த வருடங்கள்ல அதிகமா கேட்டிருக்காங்க, அது எப்படி கம்மியாயிருக்கு, இந்த ட்ரெண்டை உணர்ந்து கொள்வதற்கு பழைய 10 வருட கேள்வித்தாள்களை தலையானம பக்கத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் படிக்கணும். இந்த ஒரு மெத்தட் தான் போட்டித் தேர்வுகளை வெல்வதற்கான மிக 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 முக்கியமான யுக்தி. இந்த யுக்தியை கையாண்டவர்கள் எல்லாருமே போட்டித் தேர்வுகளை வென்றிருக்கிறார்கள். சோ வெறுமனே படிப்பது மட்டும் தயவு செய்து அந்த தவறை பண்ணிடாதீங்க, அது உங்களுடைய நேர விரயமாகும். பயிற்சி செய்யுங்க, நிறைய டெஸ்ட் போடுங்க, 100 டெஸ்ட். நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், ஒரு டெஸ்ட் நீங்க எழுத போறீங்க, ஒரு குரூப் 2 தேர்வை எழுத போறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு குரூப் 2A எழுத போறீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 100 மாதிரி தேர்வுகளை நீங்க சால்வ் பண்ணிருக்கணும், மார்க் போட்டிருக்கணும். குறைந்தபட்சம் 100 என்பது குறைந்தபட்சமாக அந்த நம்பரை நீங்க அவ்வளவு கொஸ்டின் பேப்பர் நீங்க சால்வ் பண்ணிருக்கணும். இன்றைய யுகம் டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் போய் ஒரு லைப்ரரிக்கு போடணும், தேடணும், இல்ல எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. நீங்க எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. சோ நம்ம நெட்டை எடுத்து டவுன்லோட் பண்ணி தொடர்ச்சியாக பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு கேள்வி, ஒரு குரூப் 2னா இந்த மாதிரிதான் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம மனசுக்குள்ள வரணும். அதுக்கு அந்த சிந்தனையை நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா, நம்ம புத்தகத்தை படிக்கும் போதே அதனுடைய பார்வையே வேறுபடும். அது ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். இன்று வரைக்கும் எனக்கு சின்ன வயதுல இருந்தே இந்த பேப்பர் படிப்பது என்பது ரொம்ப ஒரு ஏன்னா வீடு கிராமங்கள்லாம் திண்ணைகள் உண்டு. சோ அந்த திண்ணையில ஒரு 10 பெரியவர்கள் உட்காந்து பேப்பர் படிச்சு அதை பத்தின அரசியல் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. டீ கடைகள்ல பேப்பர் படிக்கிற மாதிரி திண்ணைகள்லயும் பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. சோ அது அந்த ஒரு சின்ன வயசுல இருந்தே அந்த பேப்பர் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேப்பர் காலையில எந்திரிச்சோடனே அந்த பேப்பர் படிச்சாதான் நமக்கு, ஏன்னா அதுல என்ன நியூஸ் வருது, உலக நடப்பு என்ன, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர் எடுத்தோடனே என்ன தெரியுது அப்படின்னா, ட்ரம்ப்பும் புதினும் செய்து கொண்டிருக்கிற அவருடைய பேச்சுவார்த்தை, அதற்கு முன்னாடி அந்த டாரிஃப், அதுக்கப்புறம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிகழ்த்திய இண்டிபெண்டன்ஸ் டே உரை, ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் சீர்திருத்தம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன மைண்ட்ல ஓடணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி அப்படின்னாலே ஒரு 10 கேள்விகள் பேக் எண்ட்ல உங்களுக்கு ஓடணும். ஜிஎஸ்டியினுடைய இது என்ன, ஜிஎஸ்டி எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே கொண்டு வரப்பட்டது, அதனுடைய வரி விகிதங்கள் என்ன, பினான்ஸ் கமிஷனுடைய பவர்ஸ் என்ன, மாநில ஒன்றிய அரசுகளுக்கு இடையிலான அந்த வரி பகிர்வு முறைகள் என்னென்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு லட்சுமிகாந்த் பாலிட்டி புத்தகம் ஒரு பேப்பர் காலையில இருந்து பேப்பர் படிக்கும்போது வெறும் பேப்பரா படிக்காம அது உங்களுடைய சிந்தனையின் பின்புறத்தில் இந்த எல்லா இதுவும் ஓடணும். அதுதான் நீங்க ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. ஆஸ்பிரண்ட்னா கிட்டத்தட்ட நம்ம புத்தி ஓரளவுக்கு நம்ம எதை பார்த்தாலும் அதுல என்ன கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதுல என்ன ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்கிற சிந்தனை நம்ம பேக் எண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும், பல்வேறு இதுல இருக்கணும். நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஹிஸ்டரியிலேயே பாத்தீங்கன்னா இப்போ நிறைய சமீபத்திய நிகழ்வுகள்ல இருந்தே கேள்விகள், இனி கேள்வி கேட்கும் முறைகளே எப்படி இருக்குன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் செட் பண்றவங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே எடுத்து கேட்கறது என்பது ஒரு வகை, கரண்ட் அஃபேர்ஸ் மூலமா இன்ஸ்பயர் ஆகி கேள்வி கேட்பது என்பது இன்னொரு வகை. சோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே கேள்வி கேட்கிற முறையில இருந்து இப்ப எப்படி கேள்வி கேட்கும் முறை மாறி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆறாங்க. இப்போ வைஸ் பிரசிடென்டாக, துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழரை அரசாங்கம் தேர்வு செய்திருக்கு, அதற்கு ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் முறைகள் என்ன அப்படின்னு நமக்கு லட்சுமிகாந்த்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். வைஸ் பிரசிடென்டினுடைய தேர்வு முறைகள் என்ன, பிரசிடென்டுடைய தேர்வு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், வைஸ் பிரசிடென்ட் என்பவர் அவர் வைஸ் பிரசிடென்டாக மட்டும் இருப்பதில்லை, மிக மிக முக்கியமான விஷயம் அவர் ராஜ்யசபாவினுடைய சேர்மனாகவும் இருக்கிறார். இதெல்லாம் தான் ஒரு
அப்ப எங்கேருந்தோ வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக தெரியும். ஆனா அந்த கேள்வி கேட்பதற்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்க இருக்குன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ், இன்று அந்த துணை ஜனாதிபதியினுடைய தேர்தல் முறையிலிருந்து வரும். அது மட்டும் இல்ல, துணை ஜனாதிபதியினுடைய டேர்ம் என்ன, அவர்களுடைய கால அளவு என்ன என்பது கேள்வியாக வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற துணை ஜனாதிபதியினுடைய டேர்ம் முடிவதற்குள்ளாகவே அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு வைஸ் பிரசிடென்ட் என்பவருடைய டேர்ம் என்ன அப்படிங்கிறது கூட கேள்வியாக வரும். இதெல்லாம் உங்களுடைய சிந்தனையில் நீங்க படிக்கும் பொழுது வரும். எப்ப வரும் அப்படின்னா, நீங்க கொஸ்டின் பேப்பரை பல்வேறு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணும் போதும் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும் போதும் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரலாம். இப்ப மிக முக்கியமான பிரச்சனை பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் இம்பீச்மெண்ட். ஒரு 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 நீதிபதி வந்து மேல் ஒரு ஊழல் முறைகேடோ ஒரு முறைகேட்டு பிரச்சனையோ வரும்பொழுது அந்த நீதிபதியை ரிமூவ் செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பது அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லி இருக்குங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. அப்போ புத்தகத்தை படிக்கும் பொழுதே கரண்ட் அஃபேர்ஸோட பொருத்தி படிப்பதனால் அது மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நம்ம இது வந்து ஒரு ரொம்ப ஒரு பரந்துபட்ட இது. முதல்ல வந்து இது ஒரு மனப்பாடம் செய்வதற்காக படித்தோம் என்றால் நம்ம மனசுல நிக்காது. நம்ம வந்து நாளைக்கு ஒரு ஒரு அரசு பணியில எதற்கு இந்த ஜெனரல் அவேர்னஸ் இருக்குன்னா, நாளைக்கு நீங்க ஒரு பணியில் சேரும் பொழுது உங்களுக்கு ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு பரந்துபட்ட அரசியல் அறிவு, பொருளாதார அறிவு, சமூக அறிவு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இது எல்லாமே ஒரு சப்ஜெக்டா வைக்கும் பொழுது அந்த அடிப்படை அறிவை நாம் வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படை ஆர்வம் நமக்கு இருக்கணும். சோ வெறும் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணுவதற்கு படிப்பது என்பது வேறு. ஒரு சமூக விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், அரசியல் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், பொருளாதார விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல், சமூக, பொருளாதார, சூழலியல் அறிவு நம்மை வந்து ஒரு சமூக அறிவு வளரணும் என்ற அடிப்படையில் நாம் அதை படிக்கும் பொழுது நமக்கு இந்த படிப்பு என்பது ஒரு பேர்டனாக இருக்காது. ரேதர் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னியாக இருக்கும். அது ஒரு பெருமித உணர்வு. அது நீங்க அனுபவித்தால்தான் தெரியும். அது வந்து உங்களுக்கு ஒரு பேர்டனாகவே இருக்காது. நீங்கள் ஒரு 50 பேர் முன்னிலையில் இன்னைக்கு நீங்க ஒரு பொருளாதார ஜிஎஸ்டியை எடுத்துட்டு இந்த ஜிஎஸ்டி வரி விகிதங்களை வந்து ஒரு சர்வதேச அளவுல நீங்க விவாதம் செய்யும் பொழுது உங்களுக்கே ஒரு பெருமித உணர்வு இருக்கும். ஏன்னா வந்து நீங்க அதை பத்தி படித்து தெளிந்து அதை பத்தின ஒரு நாலேஜோட நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு மேம்பட்ட அறிவு என்பது எப்பொழுதுமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்க நமக்கு பணிவும் ஏற்படும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரியலையே அப்படிங்கிற கற்றது கைமண் அளவு கல்லாதவளவு கற்க நம்மளுடைய நாம இவ்வளவு அறிவியல் குறைந்தவர்களாக இருக்கிறோமே, இவ்வளவு விஷயம் இருக்கேன்னு நம்ம கற்க நிறைய விஷயங்கள் கற்க நம்மளுடைய அறியாமை வந்து வெளிப்பட்டுக்கிட்டே வரும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து கற்கும் பொழுது நாம் பெறுகிற அறிவானது நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு தைரியத்தையும் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸையும் கொடுக்கும். இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு. சோ அதனால கல்வியை வந்து வெறும் ஒரு எக்ஸாம் ஓரியன்டா மட்டும் படிக்காம நம்ம அடிப்படை அறிவை தெரிந்து கொள்வதனால் நாம் வந்து அந்த ஒரு எக்ஸாம்ல ஃபேர் பண்றோங்கிறது தாண்டி நம்ம வந்து ஒரு சமூகத்துல வந்து சமூக அறிவோட நம்ம ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாகவும் செயல்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனோட நீங்க வந்து இந்த கல்வியை அணுகுனீங்க அப்படின்னா அது ஒரு பேர்டனாக இருக்காது. ரேதர் ரொம்ப ஒரு அருமையான ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னியாக ஒரு பயணமாக இந்த படிப்பு இருக்கும். சோ இந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணுங்க. இது வந்து நான் பாலிட்டியில மட்டும் சொல்லல. நாளைக்கு நீங்க வரலாறை படிக்கணும் அப்படின்னா கூட எந்த ஒரு வரலாறை எடுத்தாலுமே அந்த வரலாறு என்பது நம்ம வந்து அந்த அன்றைய காலத்துல என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது அப்படிங்கிறதை உள்வாங்கி கொண்டு இந்த நவீன யுகத்துல நாம அதனுடைய கற்பிதங்களை எடுத்துக்கொண்டு நாம நிர்வாகம் பண்றோம். அதுதான் அதனுடைய அடிப்படை. சோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து வரலாறையும் படிக்கணும். ஜியோகிராபி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஜியோகிராபி வச்சுதான் பல்வேறு விஷயங்கள், இன்னைக்கு இந்த ஒரு சூழல் இதா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு கிளைமேட் சேஞ்சா இருக்கட்டும், இல்ல ஒரு வைல்டு சாங்சுரியை பத்தி கேட்கிறாங்க, இல்ல ஒரு இடங்கள்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகளை பத்தி கேட்கிறார்கள், இல்ல அந்த மலைகளை பத்தி கேட்கிறார்கள், இல்ல வந்து பல்வேறு உலக வேர்ல்டு மேப்ல இருந்து கூட இப்ப நிறைய கேள்விகள் வருது. உலக அளவுல வந்து நம்ம எந்தெந்த வழியாக நம்மளுடைய ஆயில் சப்ளைஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது இப்ப ரொம்ப ஒரு விவாத பொருள் ஆனது. சோ அதெல்லாமே கூட நீங்க படிக்க உலக நடப்புகளோட உங்களுடைய நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸோட நீங்க பொருத்தி படிக்கும் பொழுது
உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ரொம்ப ஒரு ஆழ் மனசுல அது வந்து ஆழ பதிந்து விடும். அது மட்டும் பொருளாதாரமும் ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இப்ப அதிகமான கேள்விகள் அதுல இருந்து கேட்கிறாங்க. அதுல ஸ்டாண்டர்டா நீங்க படிக்கிற ரெப்போ ரேட்னா என்ன, ரெப்போ விகிதங்கள், அதை குறைக்க முடியுது, இன்ஃபிளேஷன் அதுக்கும் என்ன வித்தியாசம், இது எல்லாமே அதனுடைய என்ன இம்பாக்ட் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு அன்றாடம் நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய வேர்ட்ஸ். இதை வைத்துக் கொண்டு உங்களுடைய பொருளாதார புக்கு எடுத்துட்டு நீங்க படிக்கும் பொழுது உங்களுடைய பார்வையும் மாறுபடும், உங்களுடைய அந்த புரிதலும் வந்து நல்ல ஒரு ஆழங்கால் பட்டு ஒரு நுனிப்புல் மேயாம ரொம்ப ஆழமாக நீங்க படிப்பீங்க. உங்களுடைய ஆழமாக படிப்பதனுடைய திறனை வளர்ப்பதற்கு மிக மிக முக்கியமானது வந்து பழைய கொஸ்டின் பேப்பரை தலைகீழா வந்து உங்களுக்கு அந்த சிந்தனையில ஆழ உள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு புத்தகத்தை எடுக்கும் பொழுதும் அந்த ஒரு கேள்வி மனப்பான்மையோட நீங்க அணுகும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த அப்ரோச்ல நீங்க வந்து இத அணுகுங்க. நிச்சயமாக நீங்க வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மைல்ஸ்டோன் நீங்க அட்டைன் பண்ணலாம். வேற ஏதாவது உங்களுக்கு வேற என்ன மாதிரியான நுணுக்கங்கள், இது டவுட்ஸ் இருந்தா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு we can have some conversation. நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நான் முடிந்த அளவுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்றேன். ஏதாவது ஸ்டூடெண்ட் நீங்க கேட்கணும்னா கேட்கலாம். ஏதாவது பயிலுனர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க கேட்கலாம்ப்பா. விரைவா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், வந்து ஷார்ட் டைம்ல எப்படி சார் ஃபுல்லையும் நம்ம ரிவிஷன் பண்ணி முடிக்கிறது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க சார். ரிவிஷன் பண்றது வந்து ரொம்ப அது ஒரு தனி கலை. ஏன்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா வந்து நம்ம இது எப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்ச டைம்ல ஸ்பெண்ட் பண்ணி அதிகமான மார்க் வாங்கணும்னா நம்ம வந்து எந்த போர்ஷன் வந்து அதிகமான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு, அது மாதிரி சர்டைன் கொஸ்டின் போர்ஷன் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது உறுதியாக இந்தந்த ஏரியாவில கட்டாயமாக சில கேள்விகள் வரும். உதாரணத்துக்கு நான் எப்போதுமே சொல்லுவேன், பாலிட்டி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேவரேட் ஆனது. ஏன்னா அதுல வந்து இதுதான் அப்படின்னு கிளியரா இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், கடமைகள், வழிகாட்டு நெறிமுறைகள், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஜட்ஜஸ்னுடைய அப்பாயின்மெண்ட், ரிமூவல், இது எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கும். இதற்கு நம்ம அதிகமான நேரம் செலவழிச்சு படிச்சோம்னா அதிகமான மார்க் வரும். ரேதர் நீங்க வந்து ஏன்ஷியன் இந்தியாவை படிச்சீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் படிச்சா கூட எங்கேருந்தோ வித்தியாசமான ஒரு கேள்வி பகுதியில இருந்து வரும். நீங்க ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க, ஆனா கடைசியா அதுல ஒரு கேள்வி எங்கேருந்தோ நீங்க படிக்காத ஒரு பகுதியில இருந்து வந்தது. பட் அதே 10 மணி நேரத்துக்கு ஒரு பாலிட்டிலயோ ஒரு எக்கானமிலயோ செலவு பண்ணீங்கன்னா உங்களுடைய கன்வர்ஷன் அதிகமா இருக்கும். நீங்க நேரம் போட்டதற்கு ஏற்ற மாதிரி மார்க் எடுக்க முடியும். சோ ரிவிஷன் பண்ணுவதற்கான குறைந்த கால அளவுல நீங்க உங்களுக்கு டைம் கம்மியா தான் இருக்கு, இதுல நான் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் அதிகமான கேள்விகள் வரும் என்பதை ஃபர்ஸ்ட் கணிக்கணும். சர்டைன் கொஸ்டின் இதுதான் கட்டாயமாக கேட்பார்கள்னு சில ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இருக்கும், அந்த ஏரியாவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரேண்டமா எங்கேதோ கேட்கக்கூடிய ஒரு பகுதியை போய் நம்ம படிச்சு நேரத்தை வந்து அதிகமா செலவு பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மார்க்கும் கம்மியா இருக்கும். சோ பாலிட்டி, எக்கானமி, கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி சில இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா சிலது கேட்பாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், என்விரான்மெண்ட், ஆறுகள் எங்க, இதெல்லாம் மாதிரி ஸ்டாண்டர்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்து அந்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எடுத்துட்டு அதுல நீங்க வந்து உங்களுடைய அதிகமான நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் அதிகமா கிடைக்கும். அடுத்தவங்க கேளுப்பா, வேற யாரும் கேட்கணும்னா கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். என்னோட பேர் சந்திரபாண்டி சார். இப்ப வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அங்கங்க படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸையும் பாலிட்டி அங்கங்க லிங்க் பண்ண முடியாது சார். எங்களால லிங்க் பண்ண முடியும் சார். ஆனா எக்கனாமியும் கரண்ட் அஃபேர்ஸும் எப்படி சார் லிங்க் பண்றது? ஏன்னா இப்ப ஸ்கீம்ஸ் தான் அதிகமா கேட்கறாங்க எங்களுக்கு. ஸ்கீம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, பிளஸ் எக்கனாமியும் சிஏவையும் எப்படி சார் லிங்க் பண்ணி படிக்கிறது? நாங்க இல்ல கட்டாயமா பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கீமுமே வந்து டெய்லி பேப்பர்ல வருது. என்ன ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி இது. அதுல வந்து ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி போனா செக்டார் வைஸ் போடணும். விவசாயம், அக்ரிகல்ச்சர்ல என்ன ஸ்கீம் இருக்கு, எம்எஸ்எம்இல என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, திறன் சம்பந்தமா என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, கல்வியில என்ன இருக்கு, சுகாதாரம்ல என்ன இருக்கு,
இந்த அது மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ், அதெல்லாம் வந்து தொழில்துறையில என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு 10 துறைகள்ல என்ன ஸ்கீம் இருக்கு, மத்திய அரசாங்கத்துடைய ஸ்கீம், மாநில அரசாங்கம், இதை ஸ்டாண்டர்டா நம்ம வந்து இதனுடைய ஸ்கீம்ஸை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது தொடர்ச்சியா பேப்பர்ல வருது, இதை நம்ம ஒரு செட் வச்சுக்கலாம். எக்கனாமிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வராதுன்னா கூட நான் சொன்ன மாதிரி ரெப்போ ரேட் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஆர்பி அப்படின்னு. அப்ப ரெப்போ ரேட்னா என்ன, அதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கலாம். அது மாதிரி நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ்னு இருக்கு. சோ இந்த மாதிரி சில கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய டெர்மினாலஜிஸ் இருக்குல்ல, அந்த வேர்டிங்ஸ், அதை வச்சுட்டு நம்ம வந்து அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸை படிக்கலாம். எக்கனாமிக் பொறுத்த மட்டும் எப்படி ஸ்கீம்ஸுக்கு ஸ்டாண்டர்டா துறைகள் வாரியா படிக்கிறோமோ, எக்கனாமிக்ஸுக்கும் ஸ்டாண்டர்டா என்ன பண்ணணும், அதுக்கு சில ஸ்டாண்டர்டு கொஸ்டின் இருக்கு. நீங்க அதுக்கு தான் நான் சொல்றேன் பழைய கொஸ்டின் பேப்பரை பார்க்கணுங்க. பழைய கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா எடுத்து பாத்தீங்கன்னாலே இன்ஃபிளேஷனுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா சில ஒரு டிபிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நம்ம உள்வாங்கி படிச்சாலே எக்கனாமிக்ஸையும் கரண்ட் அஃபேர் நம்ம ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் கொஸ்டினையும் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். அடுத்து யாராவது கேட்கறனா கேட்கப்பா, விரைவா கேளுங்க. வேற யாருக்கு கேட்கணும்னா தோணுனா டக்குன்னு கேளுங்க. ஹலோ சார். பேசுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இப்போ வந்து குரூப் 2 and 2 எக்ஸாமுக்கு வந்து இப்போ ஒரு ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட் தான் சார் இருக்கு, ஒரு 40 days கிட்ட தான் சார் இருக்கு. இப்போ ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்றவங்க அந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு என்ன டிப்ஸ்லாம் நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? 40 days பெரிய டைமா? ஷார்ட் டைம் கிடையாது. 40 நாளுங்கிறது பெரிய டைம். சோ முதல்ல நான் திருப்பியும் சம்மப் பண்றதுதான், முதல்ல எடுத்தோடனே படிக்க ஆரம்பிக்காதீங்க. பழைய கொஸ்டின் பேப்பர் 10 வருஷ கொஸ்டின் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி தலையணை மாதிரி பக்கத்திலேயே அதை வச்சுட்டு அதுலயே வந்து நம்ம வாழணும். அந்த பழைய 10 வருஷ கொஸ்டின் பேப்பரையே ஃபுல்லா சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுல என்ன புக் இருக்குன்னு புரட்டுங்க, கொஸ்டினுக்கு போக புக்கை புரட்டுங்க, கொஸ்டின் போக புக்கை புரட்டுங்கன்னு அந்த பேப்பர் கிளியற வரைக்கும் நம்ம அந்த 15-20 வருஷ கொஸ்டின் பேப்பரை தலைகீழா வந்து நம்ம வந்து அது ரிலேட்டடா படிச்சுக்கிட்டே வாங்க. இது ஒரு 10-15 நாள் 20 நாள் எடுத்துக்கோங்க. இதுலயே உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும், இதுதான் இப்படிதான் இருக்கும் கேள்வி அப்படின்ட்டு. இதை பண்ணி முடிச்சுட்டு ஸ்டாண்டர்டா நான் சொன்ன மெத்தடாலஜி படி எங்க வந்து அதிகமான கேள்வி கேட்கறாங்களோ அந்த பகுதிகளில் இருக்கிற ஸ்டாண்டர்டு கொஸ்டின்ஸை ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டே வாங்க. அது ரிலேட்டடான எல்லா கொஸ்டின்ஸையும், உதாரணத்துக்கு அடிப்படை உரிமைகள் சம்பந்தமா ஒரு கேள்வி வருதுன்னா அடிப்படை உரிமைகள் சம்பந்தமா வரக்கூடிய அத்தனை கேள்விகளையும் ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு ஆறுகள் சம்பந்தமா ஒரு கேள்வி, ஆறுகள் சம்பந்தமா வரக்கூடிய அத்தனை கேள்வியும் ரிவைஸ் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஈவெண்ட் எங்க நடந்ததுன்னு கேக்குறாங்கன்னா இப்ப நடந்த அத்தனை ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டையும் ரிவைஸ் பண்ணுங்க. இப்படி பேட்டர்ன் வச்சுக்கிட்டு அது ரிலேட்டடா அப்படியே சீக்வன்ஷியலா படிச்சுட்டு வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கனாலே 40 நாளுங்கிறது ரொம்ப அதிகபட்ச காலம் நீங்க கிளியர் பண்றது. தேங்க்யூ சார். வேற யாராவது இருக்கீங்களாப்பா? வேற anybody else? வேற யாராவது நிறைவு செஞ்சிடலாமா? வேற யாரும் கேட்கணும்னா கேளுங்க, நிறைவு செய்யலாம். சார், பாலா சார் இருக்கீங்க காசி? நீங்க பேசுங்க சார். நான் எதிர்பார்த்தது போலவே இந்த உரை ஒரு அற்புதமான உரையாக இருந்தது. அவர் ஒரு அழகான ஒரு கொட்டேஷனோடு கொட்டேஷன் அல்ல, ஒரு கூற்றோடு நிறைவு செய்தார். அந்த கூற்று எனக்கு பல்லாண்டுகளுக்கு முன்னால் நான் இளைஞனாக இருந்த பொழுது நான் படித்த கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய ஒரு கூற்றை எனக்கு மீண்டும் நினைவுபடுத்தியது. அவர் சொல்லுவார், சமூக மாற்றத்திற்காக போராடுகிற பொழுது அந்த போராட்டம் இனிமையான ஜாய்ஃபுல் ஸ்ட்ரகிள் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதாவது போராட்டத்தினால் இழப்புகள் துயரங்கள் வந்தாலும் அது ஜாய்ஃபுல் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இவர் அப்படித்தான் போட்டித் தேர்வுக்கு படிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான பயணம், ஜாய்ஃபுல் டிராவல் என்று ஒரு அழகான நிறைவு போல அழகா நம்மை மகிழ்ச்சி படுத்தியிருக்கிறார். இது கடினம் அல்ல, போட்டித் தேர்வுக்கு படிப்பதோ அது சவால்களோ பெரிய விஷயமே அல்ல.
அது சரியாக படித்தீர்களேயானால், சரியாக திட்டமிட்டு சொல்வீர்களேயானால் அது மகிழ்ச்சிக்குரியது, இன்பத்துக்குரியது என்ற நிறைவை அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு படிப்பினை அவர் சொன்னார். அவர் படித்துக் கொண்டே பணியில் செய்து கொண்டே டிசிஎஸ்ஸில் பணி செய்து கொண்டே அவர் படித்திருக்கிறார். அதை 2 பார்வையிலும் சொன்னார். படித்துக்கொண்டே பணியாற்றிக் கொண்டே படிப்பது என்பது ஒரு 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 டென்ஷன். படிக்காமலே வீட்டில் இருந்து கொண்டே படித்துக் கொண்டிருப்பதும் ஒரு டென்ஷன். இந்த யதார்த்தத்தை இளைஞர்கள் இன்றைய யதார்த்த நிலையை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். இந்த சூழலில் அவரிடமிருந்து வந்த இந்த அழகான வார்த்தைகள், ஆழமான விஷயங்கள், அற்புதமான நுட்பங்கள் எல்லாம் நான் அவர் தோற்றத்தை பார்த்தேன். அவர் ஒரு மீட்டிங்ல இருந்துட்டு இப்பதான் வந்திருக்காரு. அந்த களைப்பு தெரிந்துகிறது. தலைமுடியெல்லாம் கலைந்திருக்கிறது. ஆனால் உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் அப்படின்னு பாரதி சொன்னது போல, அவர் உள்ளத்தில் நம்முடைய இளைஞர்களை நேசித்து, நம்முடைய அமைப்பை நேசித்து இங்கே நமக்காக வந்திருந்த காரணத்தினாலே, அந்த உள்ளத்தில் இருந்த உணர்வின் காரணமாக ஒரு சின்ன குறுக்கீடு. ஆபீஸ் சார், இது ஆபீஸ்ல இருந்து நான் இன்னும் கிளம்பல, இப்பதான் வீட்டுக்கு அலுவலகத்திலிருந்து வேலை செய்யற அளவுக்கு நம்ம பேசுகிற அளவுக்கு அந்த உணர்வை பாருங்க, எத்தனை பெரிய உணர்வு பெருக்க. உண்மை நன்றி, மிக்க நன்றி. நம்முடைய இளைஞர்கள் மீது நீங்கள் கொண்ட பாசத்திற்கும் பற்றிற்கும் இந்த மாற்றத்திற்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். அதற்காக உங்களை நான் போற்றுகிறேன். நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் சொத்தாக இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் கூடலூரி நான் வாழ்ந்தவன் என்ற வகையில் எனக்கு கூடலூரை பற்றி தெரியும். அங்கே இருந்த உங்களை பற்றியும் அறிந்திருக்கிறேன். அங்கே பழங்குடியினரும் தோட்டத் தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதி. நானும் அங்கே சமூக பணியில் இருந்த காரணத்தினாலே கிராமம் ஊராக சுற்றி இருக்கிறேன். இங்கே நீங்கள் அடுத்த பிறகு நீங்கள் பணியாற்றிய இடம் உசிலம்பட்டி. விவசாயிகள் நிறைந்த பகுதி, தொழிலாளிகள் நிறைந்த பகுதி. ஆக உழைக்கும் மக்களுடைய துயரங்களை உணர்ந்த காரணத்தினாலேதான் உங்கள் உள்ளத்திலிருந்து இந்த உத்வேகமான உரை வந்து சேர்ந்திருக்கிறது. உண்மையிலேயே உங்கள் உள்ளத்திலிருந்து ஏற்கனவே சொன்ன உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று உங்கள் வார்த்தைகளிலும் உங்கள் கண்களிலும் வெளிப்பட்ட இந்த ஒளி இன்று இந்த அரங்கிலே இருக்கிற 50 இளைஞர்களை ஈர்த்து இணைத்து அவர்களை வளப்படுத்தும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். மிக்க நன்றியும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில் எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில எல்லா வகையிலையும் தொட்டு நீங்கள் சரியாக சொன்னீர்கள். இன்னும் குறைவான நாட்கள், வெறும் 42 நாட்கள் தான் இருக்கிறது என்று சொல்லுகிற போது 42 நாட்கள் இன்னும் இருக்கிறது என்று சொன்னீர்கள். அதிலே எங்களுக்கு தோன்றுகிற செய்தி என்னவென்றால், அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் இவ்வளவு குறைவாக இருக்கிறது, இதில் சாத்தியமில்லை என்ற பதிலை எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன பதில் 42 நாட்கள் இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆழமான ஒரு நேர்மறையான சிந்தனையோடு பதிவு செய்தீர்கள். இவ்வாறான செய்திகளுக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த இளைஞர்கள் துவண்டு போகிறார்கள், சிலர் எதிர்மறையான விளைவுகளை உணர்ந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு அவர்களாகவே தன்னால் முடியாது என்கிற எதிர்மறை சிந்தனைகளை வகுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உங்களை போன்ற ஆளுமைகள் தாங்கள் கற்றுக்கொண்ட, தாங்கள் பயணித்த பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிற போது நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் என்ற உணர்வினை நாங்கள் பெறுகின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பல்வேறு பணி சூழல்களில் பல்வேறு கஷ்டமான காலங்களில் கடந்து கொண்டிருக்கிறார்கள், நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களுடைய உரையும் ஆக்கப்பூர்வமான அந்த சிந்தனைகளும் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையும். நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை எங்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எங்களோடு இணைந்து இது போன்ற பணிகளை தாங்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து, இந்த அற்புதமான நிகழ்விற்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்து இன்னும் அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி ஐயா. கார்த்தி, அவருக்கு இன்னொரு வேண்டுகோள். ஐயா, நீங்க நிலக்கோட்டைக்கு நேரடியாக நிகழ்வு ஒன்றுக்கு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி கட்டாயமா வரும். அதுவும் காசிமாயனையார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக கட்டாயமா வரும். எனக்கு ரொம்ப ஆர்வம். உசிலம்பட்டிக்கும், ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உசிலம்பட்டியில ரொம்ப வருஷம் கழிச்சு உசிலம்பட்டியினுடைய கிராம 48 கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய அந்த இளைஞருடைய திருமணத்திற்கு கட்டாயனை வர சொன்ன, நான் கட்டாயம் அவருடைய திருமணத்துக்கு வந்தேன். அதே மாதிரி கட்டாயமாக இந்த நிலக்கோட்டையினுடைய அன்னை அகாடமி ஒவ்வொரு முறையும் ரொம்ப, ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு, நம்மளுடைய ரொட்டீன் வேலைகள்ல இந்த மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறோம் அப்படிங்கும்போது உங்களோட மாதிரியான ஒரு ஆளுமைகளை நான் பார்க்கும் பொழுது நமக்கும் இன்னும் நம்ம சிறப்பா வேலை செய்யணும். அதாவது என்னைய நீங்க எப்படி
ஊக்கசக்தியாக இளைஞர்களுக்கு காட்டுகிறீர்களோ உங்களை எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கசக்தினா நம்மளுடைய பணியில வந்து ஒவ்வொருத்தருடைய சிறப்பான பணிகள் கிராம அளவுல அவர்கள் வந்து அவங்களுடைய பகுதிகளை எவ்வளவு சிறப்பா பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் பொழுது அது இன்னும் என்னுடைய பணியை இன்னும் நாம ரொம்ப சிறப்பா செய்யணுங்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஊக்கசக்திகள். அதனால நிச்சயமாக கட்டாயமாக வரேன், உறுதியாக வரேன், வெகு விரைவில் கட்டாயமா வரேன். நீங்கள் வர்றதுன்னா நான் திருச்சியில இருக்கேன், நானும் கண்டிப்பா நிலக்கோட்டைக்கு வருவேன் நீங்க வர நிகழ்ச்சி. சரி சார், கட்டாயமா சார், கட்டாயமா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி ஐயா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. திவ்யா, சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். திவ்யா சார் கேட்கணும் சார். நன்றி சொல்லுங்க சார். எஸ் சார், ஓகேங்க சார். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு நிகழ்வும் அற்புதமான அதைப்போல் இவ்வருமையான நிகழ்வை நம் அனைவருக்கும் வழங்கிய இறைவனை வணங்குகின்றேன். ஒவ்வொரு அடியும் நம் வெற்றியின் படி என நம் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நம் ஒவ்வொருவருக்கும் அருமையான நிகழ்வையும் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி தரும் இந்நிகழ்வையும் நம் அனைவருக்காக வழங்கிய நம் அன்னை அகாடமியின் திட்ட இயக்குனர் திருமிகு காசிமாயன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப நமக்கு வலிமையையும் வல்லமையையும் வழங்கி இவ்விழாவிற்கு தலைமை உரையாற்றிய நம் அன்னையின் ஆசான் திருமிகு வீரா பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. சிகரத்தை எட்டி பார்க்காதே, சிந்தனைகளை சிகரத்தின் மேல் வையுங்கள், சிகரங்களும் உங்கள் சிரத்திற்கு கீழ் என்பதற்கு ஏற்ப சிந்தனைகளையும் திறன்களையும் பல வகைகளில் வளர்க்கும் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களை விரிவாகவும் போட்டி தேர்வு மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் தனது அனுபவங்களையும் வினாத்தாள்களை எவ்வாறு அணுக வேண்டும், எவ்வாறு பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும், நடப்பு நிகழ்வு வினாக்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என்பது குறித்தும், போட்டித் தேர்வை வெல்லும் பல வகையான உத்திகளையும் தேர்வை தாண்டி பல்வேறு வகையில் நம்மை மேம்படுத்தும் கருத்துக்களையும் நமக்கு வழங்கிய KV ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் நம் அன்னை அகாடமி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. இச்சிறப்பு மிக்க விழாவில் கலந்து கொண்டு வரவேற்புரை வழங்கிய அன்னை அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் திருமிகு குணவதி அம்மா அவர்களுக்கும் நம் அன்னை அகாடமியின் பயிலுனர்களான என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இவ்விழா சிறப்பாக நடைபெற உதவிய அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிமா. நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அனைவருக்கும் வாழ்த்துகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you, sir.